அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது வந்து சத்து மாவு பால்வாடியில் கொடுத்தது. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, சர்க்கரை இனிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம வந்து இந்த மாவை கொழுக்கட்டை பிடிச்சி வேக விட்டுறலாம். இப்போ கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. எல்லா மாவையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதை மூடி இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. சூப்பரான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.